அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, சக்கராம்பாளையம், திருச்செங்கோடு வட்டம், நாமக்கல் மாவட்டம். நேற்று முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வினாத்தாளுக்குரிய விடை குறிப்பு காணொளியின் மூலம் பார்க்கலாம். வாருங்கள். பார்த்திங்கன்னா, ஒரு மதிப்பெண் பகுதி 1, 1வது வினா. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீராலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இந்த வினா பார்த்திங்கன்னா இயல் 3 உரைநடை வினா. விடை இன்மையிலும் விருந்து. 2வது வினா, தொடர்களை முழுமை செய்வதற்கு பொருத்தமான தொழிற்பெயர்களை தெரிவு செய்க. பொது வாழ்வில் நடித்தல் கூடாது, நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. இயல் 5 புத்தக உள்வினாலிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 3வது வினா, வாய்மையே மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவகம். இயல் 9 செய்யுள் புத்தக வினாலிருந்து கேட்டிருக்காங்க. 4வது வினா, வெண்பா செப்பலோசை உடையது. இயல் 8 உள்வினாலிருந்து கேட்டிருக்காங்க, இலக்கணத்திலிருந்து. அடுத்து 5வது வினா, இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம். இயல் 7லிருந்து புத்தக வினாலிருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு விடை பார்த்திங்கன்னா வலிமையை நிலைநாட்டல். 6வது வினா, காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். விடை சருகும் சண்டும். இயல் 1லிருந்து புத்தக வினாலிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 7வது வினா, பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கை என்று வேண்டினார். விடை கருணையன் எலிசபெத்துக்காக. இயல் 9 புத்தக வினாலிருந்து கேட்டிருக்காங்க. 8வது வினா, வீசு தென்றல் தொகையின் வகையை தேர்க. விடை வினைத்தொகை. இயல் 2 உள்வினாலிருந்து கேட்டிருக்காங்க, இலக்கண பகுதி. அடுத்தது 9வது வினா, பின்வருவனவற்றுள் முறையான தொடர். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இயல் 3 புத்தக வினா உரைநடையிலிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 10வது வினா, சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது. விடை பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். இயல் 9 புத்தக வினா உரைநடையிலிருந்து கேட்டிருக்காங்க. 11வது வினா, பொருத்தமானதை கொண்டு பழமொழியை நிறைவு செய்க. விருந்தும் மருந்தும் 3 நாள். இயல் 3லிருந்து புத்தக பயிற்சி வினாலிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளி. பாடல் பார்த்திங்கன்னா, விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறி வாரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும். இயல் 4 செய்யுளிலிருந்து கேட்டிருக்காங்க. 12வது வினா, பாடல் இடம்பெற்ற நூலை தேர்க. பரிபாடல். இதற்கான விடை. 13வது வினா, பாடலில் இடம்பெற்றுள்ள அடி மோனையை தேர்க. மோனை பார்த்திங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது அடிமோனை. உரு அறி உந்துவழி. விடை. அடுத்தது 14வது வினா, ஊழ் ஊழ் என்ற இச்சொல்லின் இலக்கண குறிப்பை தேர்க. அடுக்குத்தொடர். விடை. அடுத்தது 15வது வினா, பாடலின் ஆசிரியரை தேர்க. கீரந்தையார். இது வரைக்கும் 1 மதிப்பெண்கள் விடை சொல்லிட்டேன். அடுத்தது பகுதி 2 2 மதிப்பெண். பார்த்திங்கன்னா 16வது வினா, விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. இயல் 3 புத்தக வினா. அடுத்து 17 விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்க. பார்த்திங்கன்னா, புதிய படைப்புகள் உருவாக மொழிபெயர்ப்பு உதவுகிறது. வினா பார்த்திங்கன்னா, மொழிபெயர்ப்பின் பயன் யாது? இயல் 8லிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன். இதுக்கு வினா பார்த்திங்கன்னா, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார்? இயல் 5லிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த வினா 18 பாசவர் வாசவர் பல்நின வினைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர்? இயல் 7 புத்தக
வினாலிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 19வது வினா, நச்சுப்படாதவன் செல்வம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு பொருள் தருக. இயல் 3 திருக்குறள் புத்தக வினாலிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 20வது வினா, குறிப்பு வரைக அவயம் இயல் 8 புத்தக வினாலிருந்து கேட்டிருக்காங்க. 21 பொருள் என முடியும் திருக்குறளை எழுதுக. இயல் 6லிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பிரிவு 2 பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண் தான். 2 மதிப்பெண். இது புத்தக பயிற்சி வினாக்களிலிருந்து கேட்கப்பட்ட வினா. 22வது வினா, இந்த அறை இருட்டாக இருக்கிறது. மின் விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது? இதோ இருக்கிறது. சொடுக்கியை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே. மின்சாரம் இருக்கிறதா இல்லையா? மேற்கண்ட உரையாடலில் உள்ள வினாக்களின் வகைகளை எடுத்தெழுதுக. இயல் 5 புத்தக வினாலிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 23வது வினா, வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக. பார்த்தீங்கன்னா அதில் ஆ, ஊட்டமிகு உணவு உண்டார், அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். இயல் 1 புத்தக வினாலிருந்து கேட்டிருக்காங்க. பொது அறிவு நூல்களை தேடி படித்தார், போட்டித் தேர்வில் வென்றார். பார்த்திங்கன்னா இயல் 1 புத்தக பின்னாடி இருக்கிற வினாலிருந்து தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது 24வது வினா, பகுபத உறுப்பிலக்கணம் கிளர்ந்த. இயல் 4லிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 25வது வினா, கலைச்சொல் தருக. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இயல் 3லிருந்து கேட்டிருக்காங்க. எம்பலம் இயல் 5லிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 26வது வினா, மரபு தொடருக்கான பொருள் அறிந்து தொடர் அமைக்க. கண்ணும் கருத்தும் இயல் 8, அள்ளி இறைத்தல் இயல் 8லிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 27வது வினா, தீவக அணியின் வகைகள் யாவை? இயல் 9லிருந்து புத்தக வினா கேட்டிருக்காங்க. அடுத்து 28வது வினா, புதிர்களுக்கு உரிய பொருத்தமான சொற்களை எடுத்தெழுதுக. 4 எழுத்தில் கண் சிமட்டும், கடை 2இல் நீந்து செல்லும், ஓரெழுத்தில் சோலை, 2 எழுத்தில் வனம். இயல் 2லிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பகுதி 3 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 மதிப்பெண்கள். ஒவ்வொரு இதுலேயும் 3 கொடுத்துருப்பாங்க. நாம் அதில் 3 மதிப்பெண்கள் எழுதணும். 29வது வினா பார்த்திங்கன்னா, மனிதர்களின் மூளையை போன்றது செயற்கை நுண்ணறிவு கொண்ட கணினியின் மென்பொருள். மனிதனைப் போலவே பேச, எழுத, சிந்திக்க இத்தொழில்நுட்பம் மேம்படுத்தப்படுகிறது. இதனால் மனித குலத்துக்கு ஏற்படுகிற நன்மைகளை பற்றி அறிவியல் இதழ் ஒன்றுக்கு எதிர்கால தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் எழுதுக. இயல் 4 உரைநடை சிறுவினாலிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 30வது வினா, உரையை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. இயல் 7லிருந்து உரைநடையிலிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 31 சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஓர் உரையாடல் அமைக்க. இயல் 2 புத்தக சிறுவினா செய்யுள் பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பிரிவு 2, இதுவும் 3 மதிப்பெண் தான். 32வது வினா, மாளாத காதல் நோயாளன் போல என்னும் தொடரில் உள்ள உவமையை சுட்டி செய்தியை விளக்குக. இயல் 4 புத்தக சிறுவினா. அடுத்தது 33வது வினா, வாளித்தண்ணீர், சாயக்குவளை, கந்தை துணி, கட்டை தூரியை இச்சொற்களை தொடர்புபடுத்தி ஒரு பத்தி அமைக்க. இயல் 8 செய்யுள் சிறுவினாலிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 34 அடிவிரலாமல் மனனம் எழுதுக. மனனம் வெய்யோனொலி இத்தொடங்கும் கம்பராமாயண பாடல் இயல் 6லிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது அன்னை மொழியே என தொடங்கி மண்ணுலக பேரரசே என முடியும் அன்னை மொழிய பாடல் இயல் 1லிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பிரிவு 3 நம்மளுக்கு 3 மார்க் கொஷின், 3 மதிப்பெண் தான். 35வது வினா, அவந்தி நாட்டு மன்னன் மருத நாட்டு மன்னனுடன் போர் புரிந்து அந்நாட்டை கைப்பற்ற நினைக்கிறான். அப்போர் நிகழ்வை புறப்பொருள் வெண்பாமாலை கூறும் இலக்கணத்தின் வழி விளக்குக. இயல் 7லிருந்து கேட்டிருக்காங்க. புத்தக வினாதான். 36 அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணியை விளக்குக. இயல் 9லிருந்து உள்வினா கேட்டிருக்காங்க. அடுத்தது 37வது வினா, நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடி நாடு கெடும். இக்குறட்பாவின் அழகீடு வாய்ப்பாடு இயல் 3னுடைய திருக்குறள். அடுத்தது 3 மதிப்பெண் முடிந்தது. அடுத்தது 5 மதிப்பெண் பகுதி 4
38வது வினா, கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்துதலை கூற்றுத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது? இயல் 3லிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆ, வள்ளுவம் சிறந்த ஆண்மைக்குரிய இலக்கணங்கள் நமக்கு பொருந்துவதை குறள் வழி விளக்குக. இயல் 6லிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சிந்தனை வினா, மாணவர்கள் சிந்திச்சு எழுதுகிற மாதிரி தான் இந்த 36வது வினா. 39வது வினா கடிதம் கேட்டிருக்காங்க. நீங்கள் பல்பொருள் அங்காடி ஒன்றில் வாங்கிய உணவுப் பொருள் குறிப்பிட்ட தேதியை தாண்டி கெடுநாள் முடிந்ததாக இருந்தது குறித்து உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு முறையீட்டு கடிதம் எழுதுக. இது சிந்தனை வினா. அடுத்தது கலை திருவிழாவில் மாநில அளவில் நடைபெற்ற நடன போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனை பாராட்டி கடிதம் எழுதுக. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிந்தனை வினா தான். அடுத்தது 40வது வினா, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இயல் 4லிருந்து கேட்கப்பட்ட வினா. அடுத்தது 41வது வினா, படிவம் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையர் உறுப்பினர் படிவம் கேட்டிருக்காங்க. அடுத்தது 42வது வினா, இன்சொற்களை பேசுவதனால் ஏற்படும் நன்மைகள் 5னை எழுதுக. இயல் 1லிருந்து நிற்க அதற்கு தக புத்தக பயிற்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது மொழிபெயர்க்க தமிழாக்கம் செய்கிறது இயல் 1ம் அடுத்தது இயல் 9லிருந்துமே கேட்டிருக்காங்க. 2 இயல்லையுமே சேர்ந்து நம்மளுக்கு 5 மதிப்பெண்ணுக்கு தமிழாக்கம் செய்வதாக கேட்டிருக்காங்க. அடுத்தது பகுதி 5 8 மதிப்பெண் நெடுவினா. 8 மதிப்பெண் பார்த்திங்கன்னா 43வது வினா, போராட்டக் கலைஞர், பேச்சுக் கலைஞர், நாடகக் கலைஞர், திரைக்கலைஞர், இயற்றமிழ் கலைஞர் ஆகிய தலைப்புகளை கொண்டு பன்முக கலைஞர் என்ற தலைப்பில் விவரித்து எழுதுக. இயல் 6 உரைநடை நெடுவினா கேட்டிருக்காங்க. அதுக்கு அல்லது தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. இயல் 1 உரைநடை நெடுவினா கேட்டிருக்காங்க. அடுத்தது 4வது வினா, 44வது வினா, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேர்க்கை. மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி சுடரை ஏற்றிய கதையை பற்றி உங்களின் கருத்துக்களை விவரிக்கவும். பார்த்திங்கன்னா விரிவானம். இது இயல் 5லிருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு அல்லது கடின உழைப்பாளர், சிறப்பு மிக்கவர், போற்றத்தக்கவர் என்ற நிலைகளில் நீங்கள் கருதுகின்ற பெண்கள் தொடர்பான செய்திகளை விவரித்து எழுதுக. இயல் 7 கற்பவை கற்றபின்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 45வது வினா பார்த்திங்கன்னா பொதுக்கற்ற குறிப்புகளை பயன்படுத்தி நீங்கள் சென்று வந்த பொருட்காட்சியை பற்றி ஒரு கட்டுரை எழுதுக. பார்த்திங்கன்னா முன்னுரை, நுழைவாயில், புத்தக, வேளாண்மை, கேளிக்கை, போக்குவரத்து அரங்குகள், பொழுதுபோக்கு அமைவிடங்கள், உணவு கூடங்கள், முடிவுரை ஆகியோட பொதுக்கட்டுரை கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இயல் 6லிருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு அல்லது குறிப்புகளை பயன்படுத்தி விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக. முன்னுரை, பிறப்பு, கல்வி, விண்வெளி ஆர்வம், சாதனைகள், முடிவுரை. இயல் 4லிருந்து விண்வெளி கல்பனா சாவ்லாவும் கேட்டிருக்காங்க. அடுத்தது இதோட நாங்கள் விடை குறிப்பும் கொடுத்துருக்கோம். விடை குறிப்பு பார்த்திங்கன்னா 1 மதிப்பெண் 15ம் கொடுத்துருக்கோம். பாருங்கள், பகுதி 1ல் எல்லாமே 1 மதிப்பெண் தான். இந்த 15 1 மதிப்பெண்ணும் நாங்கள் விடையாக கொடுத்துருக்கோம். அடுத்தது பகுதி 2. பகுதி 2ல் 2 மார்க் கொஷினு, 2 மார்க் கொஷினு. அடுத்தது பகுதி பிரிவு 2. பிரிவு 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்தக பயிற்சி, புத்தக பயிற்சியிலிருந்து 2 மார்க் வினாக்கு விடை. அடுத்தது பகுதி 3. பகுதி 3ல் உங்களுக்கு 3 மதிப்பெண், 3 மதிப்பெண்ணுமே விடை இதிலேயே இருக்குது. பாருங்கள். அடுத்தது பிரிவு 2. 2மே 3 மதிப்பெண் தான். 3 மதிப்பெண்கான வினா. அடுத்தது மனனம், விடையும் கொடுத்துருக்கோம். அடுத்தது அணி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகீடு, அழகீடுக்கான விடையும் நம்ம குறிப்பில் நாங்கள் கொடுத்துருக்கோம். பாருங்கள். அடுத்தது உங்களுக்கு 5 மதிப்பெண்
5 மதிப்பெண்குரிய விடையும் கொடுத்துருக்கு. படிவம், காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக, கடிதம், தமிழாக்கம், நிற்க அதற்கு தக எல்லாமே கொடுத்துருக்கோம். அடுத்தது பகுதி 5 அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கணும். 8 மார்க் கொஷினு. நெடுவினா பார்த்திங்கன்னா பன்முக கலைஞர் 6வது இயல்லிருந்து நெடுவினா பாருங்கள், அதற்குரிய விடை பகுதி. அடுத்தது தமிழ் மொழியின் சொல்வளம், இதுக்குரிய விடை. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரிவானம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கற்கை நன்றே தான், அதுக்குரிய விடையும் கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடின உழைப்பாளர் சொல்லியிருந்த இல்லையா கொஷின்னு, அதுக்கான விடை. அடுத்தது 45 பொதுக்கட்டுரையில் நம்ம குறிப்பிச்சட்டகம், முன்னுரை, நுழைவாயில், புத்தக, வேளாண்மை, கேளிக்கை, போக்குவரத்து அரங்குகள், பொழுதுபோக்கு அமைவிடங்கள், உணவுக்கூடங்கள், முடிவுரை. அடுத்தது அதுக்கு அல்லதான விடை பாருங்கள். தலைப்பு குறிப்பிச்சட்டகம், முன்னுரை, பிறப்பு, கல்வி, விண்வெளி ஆர்வம், சாதனைகள், முடிவுரை எல்லாமே கொடுத்துருக்கோம். ஆக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்துறை. எங்களுடைய விடை குறிப்பை பயன்படுத்தி அதிக மதிப்பெண்கள் எடுக்குமாறு மனமார்ந்த மாணவர்களை நான் வாழ்த்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.